ஆனால் இலவச திட்டங்களை பொறுத்தவரை என்னுடைய கருத்தை பல இடத்தில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். இலவசமும் மக்கள் நலனுக்காக ஒரு ஆட்சி செயல்படுத்துறதுக்கும் நிறைய இருக்கு. இன்னைக்கு 2026 தமிழகத்திற்கான என்னுடைய கனவை நான் சொல்லிட்டேங்க. நான் எப்படி இருக்கும்னு என் கனவை சொல்லிட்டேன். நீங்க குதர்க்கமாக கேட்கலாம், ஆர்கியூமெண்டா கேட்கலாம், மகாராஷ்டிரா எப்படி இருக்கு, டெல்லின்னு. என்னுடைய கனவை உங்க முன்னாடி வச்சுட்டேன். எதற்காக ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டை எதற்கு செலவு செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் ஆட்சியாளருக்கு தமிழகத்தில் இருக்கணும். நான் உத்தரப்பிரதேஷ், பெங்கால், அஸ்ஸாம் அதற்கெல்லாம் நான் பொறுப்பேற்க விரும்பலைங்கண்ணா. தமிழகம் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கு. இதை கட்டுறக்கு இன்னும் பல வருஷம் ஆகும். அடிப்படைக்கு நாம் செலவு செய்ய வேண்டிய பணத்தை செலவு செய்யாமல் இருக்கிறோம். காரணம், அள்ளி தெளித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த ஒரு வருட காலம் மக்கள்கிட்ட ஒரு ஆல்டர்னேட் பொலிட்டிக்கல் விஷன், திமுக ஒன்று செய்கிறாங்க அதனால் ஓட்டு வருதுன்னு அவங்க நம்புகிறாங்க, அதை காப்பி அடித்து அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு இல்லைங்கண்ணா. தமிழகத்திற்கு இன்றைக்கி மாற்றம் வேண்டும். நான் நேற்று பேசின மாதிரி பல இடத்துல இதை பற்றி நான் பேச ஆரம்பிப்பேன். ஏன்னா நான் இங்கே வந்திருப்பது அரசியலை தூய்மை செய்ய வேண்டும். எல்லாம் செய்கிறத நானும் செஞ்சேன்னா நான் இதுக்கு அரசியலுக்காக வரணும். அதனால் என்னை பொறுத்தவரை 3 லட்சம் கோடி பட்ஜெட் நீங்கள் போடுறீங்கன்னா 60,000-70,000 கோடி எதற்கு செலவு செய்கிறீங்கிறத என்னுடைய கேள்வி. அதனால் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், எந்த மாநிலமாக இருக்கட்டும், உங்கள் முன்னாடி நான் வச்சுருக்கேன். அதை நிறைய ஆட்சி அதை டிஃபெண்ட் பண்ணி சொல்கிறாங்க. இது மக்கள் நலனுக்காக கொண்டு வர்றோம். மக்கள் நலனுக்காக டார்கெட்டடாக இருந்தால் சந்தோஷம். இந்த ரேஷன் கார்டில் இவர்களுக்கு இது கொடுக்கணும், ரொம்ப சந்தோஷம், கண்டிப்பாக செய்யணும். அதே நேரத்தில் வாக்கரசியலுக்காக நாம் செய்யணும் அப்படின்னா தமிழகம் அந்த பாதையிலே செல்லக்கூடாது என்பது என்னுடைய நிலைப்பாடு. முதல் கட்டமாக 33 மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கீங்க சார். இப்போ வேலூர் மாவட்டத்தில் மனோகரன் விலகியிருக்காரு சார். அதாவது சில பேருக்கு இதெல்லாம் புதிதுதாங்கண்ணா. இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. ஒரு தலைவர்கள் வரும்பொழுது சில பேர்த்துக்கு ஏற்புடையது இருக்காது. இந்த அமைப்பு தேர்தல் பொழுது நிறைய பேர் வெளியே போவாங்க, நிறைய பேர் உள்ளே வருவாங்க. அதெல்லாம் சாதாரணமான ஒரு நிகழ்வு தான். அதனால் யார் விலகி இருந்தாலும் கூட இந்த கட்சிக்கு உழைத்ததற்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். புதிதாக உள்ளே வருவோர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வரவேற்பும் தெரிவிச்சுக்கிறேன். காரணம், சில பேர்த்துக்கு சில விஷயம் பிடிக்காம வெளியே போகிறாங்க அப்படின்னா அவர்கள் உழைத்திருக்கின்றார்கள், நன்றி சொல்ல வேண்டிய என்னுடைய கட்டாயம். இந்த கட்சி ஒரு ஜனநாயக முறையில் அதனுடைய தலைவர்களை அது தேர்ந்தெடுத்திருக்குது. மாவட்டத்துக்கு இந்த தலைவர் தான் வேணும், திருநெல்வேலிக்கு தான் வேணும், வேலூருக்கு தான் வேணும். அவர்கள் சொல்லும் பொழுது மாநில தலைவராக நானும் அதற்கு ஒப்புதல் கொடுக்க வேண்டும். நானும் சென்னையிலிருந்து என்னுடைய வெறுப்பை திணிச்சா அந்த ஜனநாயக முறையை கேலிக்குறியாகிவிடும். அதனால் ஜனநாயக முறைப்படி எல்லா இடத்துலையும் தேர்தல் நடந்திருக்கு. இது தமிழ்நாட்டுக்கு புதுசு. இவ்வளோ ஜனநாயக முறையில் பண்ண முடியுமா, பூத்திலிருந்து ஒன்றியத்திலிருந்து மாவட்டம் வரைக்கும் பண்ண முடியுமான்னு அதை செய்து காட்டி கொண்டிருக்கின்றோம். அதனால் நிறைய புதியவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். வெளியே செல்பவர்களும் கூட சில பேர் யாராச்சும் 1-2 பேர் இருந்தால் கூட மறுபரிசீலனை செய்வாங்க. ஒருவேளை சரினா கூட அவர்களுடைய உழைப்புக்கு என் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க. அதான் நான் இங்கே பேசுகிறேங்கண்ணா. அருந்ததியர் சமுதாயத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள் இன்னைக்கு மடிக்கணினி இன்னைக்கு கொடுத்து நீங்கள் படிக்க வைக்கிறீங்கன்னா சுதந்திரம் கிடைத்து எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை முறை நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க? திமுக எத்தனை முறை ஆட்சியில் முழுமையாக 5 முறை முழுமையாக இன்னைக்கு 6வது முறை. அப்போல்லாம் நீங்கள் என்ன கழட்டினீங்க, என்ன கிழிச்சிங்க? அதனால் அமைச்சருக்கு நான் கேட்குறேன், முதல் முறை என்ன பண்ணீங்க? இன்றைக்கும் பட்டியல் சமுதாயம், இன்றைக்கும் பட்டியல் சமுதாயம், இன்றைக்கும் பட்டியல் சமுதாயம் கல்வியில் பின்தங்கி இருக்கிறாங்கன்னு வாய்க்கிலேயே பேசுகிறீங்களே. இத்தனை 75 ஆண்டு காலமாக அரசியல் இருக்கக்கூடிய கட்சி 1949 பட்டியல் சமுதாயத்தை உயர்த்துவதற்கு, மாணவ செல்வங்களை உயர்த்துவதற்கு என்ன பண்ணீங்க? இன்றைக்கி மடிக்கணினி கொடுக்குறேன்னு பெருமையாக பேசுனீங்கல்ல. 5 முறை நீங்கள் ஆட்சி உருப்படியாக இருந்தால் இன்றைக்கி எல்லாருமே தொழில் முனைவோர்களாக பொருளாதாரத்தில் முன்னேறுவர்களாக மாறி இருப்பார்களே. இதையே அமைச்சர் இதை பேச மாட்டார். இன்னும் 50 வருஷம் இதே தான் பேசுவாங்களா? தமிழ்நாட்டிலே சில சமுதாயம் பின்தங்கி இருக்கிறாங்க, அவங்கள முன்னேற்ற போகிறேன்னு எத்தனை வருஷங்க நான் பேசுவேன்? எனக்கு அதெல்லாம் தாண்டி அடுத்த விஷயத்தை பேச வேண்டிய காலகட்டத்திலே தமிழக அரசியல் இருக்குது. இவர்களுடைய செயல்பாடு 75 ஆண்டுகளாக சரியாக இல்லாதனால இன்னைக்கும் அதே விஷயத்தை பேசிக்கிட்டு தெரியலீங்கண்ணா. நாளைக்கு போகட்டும், கூட்டம் போட்டும், மக்கள் கருத்தெல்லாம் சொல்லட்டும், அதன் பிறகு நான் கருத்து சொல்கிறேன். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் புகாரை அடுத்து அடுத்த கட்டமாக பாஜக என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? ஏன்னா திமுக வாயை திறக்காத பட்சத்தில் நீங்கள் எடுத்த போராட்டத்தின் விளைவா அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? அண்ணே பொறுத்திருந்து பாருங்கண்ணே. தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்கு. நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், சுப்ரீம் கோர்ட்டில் பாரதிய ஜனதா கட்சி கேவியட் போட்டு பதிவு செஞ்சுருக்கிறோம். எல்லா இடத்திலும் எங்களை பொறுத்தவரை
ஜனநாயக முறைப்படி எங்கேயெல்லாம் திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ மாநில அரசுக்கு அந்த சகோதரிக்கு நீதி கேட்டு எல்லா இடத்துலையும் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கி ஹைகோர்ட்டு ஒரு எஸ்ஐடி போட்டிருக்காங்க. எஸ்ஐடியினுடைய முதற்கட்ட விசாரணை அறிக்கைக்கு நாங்களும் காத்திருக்கோம் உங்களைப் போல. அதனால் எங்கேயும் இவர்கள் தப்பிச்செல்லாம் போயிட முடியாதுங்கன்னா, சாதாரண பொதுமக்கள் இன்றைக்கி ரோட்டில் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவே திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒரு அழுத்தம். இத்தனை காலமாக பயப்படாதவர்கள் இன்றைக்கி பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை எடுத்த பிரச்சனையை நாங்கள் கைவிடப் போவதில்லை, தொடர்ந்து அதில் இருக்க போகிறோம். சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பாஜக புறக்கணித்த காரணத்தினால் திமுக வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஏன் நீங்க புறக்கணிச்சீங்க? ஏன்னா மக்கள் நிறைய பேசிட்டாங்க. அதை பற்றி டெல்லி மதுரையிலே பேசினாங்கன்னா, கோயம்புத்தூர்லேயும் பேசினேன். அதனால் இது வந்து இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் இங்கே நடக்குது. 8 மாதம் நான் எப்படி இந்த இடைத்தேர்தலை நடத்தக்கூடாது. இன்றைக்கும் அதே போல் கடந்த முறை பட்டியல் அடைச்சது அதெல்லாம் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது வெறுப்பு வருவதற்கு இந்த இடைத்தேர்தல் அமைந்து விடக்கூடாது என்பது எங்களுடைய நோக்கம். அதற்காக புறக்கணித்திருக்கின்றோம். வெளியே நின்று ஜனநாயகம் செத்துவிடக்கூடாது, உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே புறக்கணித்திருக்கின்றோம். ஆனால் சொல்லுங்கள். என்ன இன்னைக்கு இவங்க எல்லாம் 1960, 50 கற்காலத்தில் இருக்காங்க. நீங்கள் மைக்கு முன்னாடி பேசினாவே அது பிரச்சாரம் தான், டிவியில் வந்தாவே அது பிரச்சாரம் தான். ஒரு இடத்துக்கு போய் பேச வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்கு இல்லைங்கண்ணா. எப்படி இருந்தாலும் மக்கள்கிட்ட செய்தி போயிடுது, வாட்ஸ்அப்பில் போகுது. அதனால் இன்றைக்கி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் வாட்ஸ்அப்பை முடக்குவாங்களா, பத்திரிகை நண்பர்களை முடக்குவாங்களா, மைக்கை முடக்குவாங்களா, கேமராவை முடக்குவாங்களா? அதனால் தமிழகத்தில் எல்லா இடத்திலும் பேசுவதற்கு எல்லோருக்கும் அனுமதி இருக்குது, அருகதை இருக்குது. இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டை வச்சுருக்கோம்னா அந்த ஸ்டாண்டை விஞ்ஞான முறையில், ஆக்கப்பூர்வமான முறையில் டிஃபெண்ட் பண்ணணும். டிஃபெண்ட் பண்ண தெரியாதவங்க நான் கல்லெடுத்து அடிப்பேன், வீட்டுக்கு முன்னாடி முற்றுகை போராட்டம் பண்ணுவேன், நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நன்றிங்கண்ணா.